இதை கவனிங்க. இந்த கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2014 கேட்ட கேள்வி. இதுவும் வந்து காலம் மற்றும் வேலை தான், டைம் அண்ட் ஒர்க் தான். இதெல்லாம் முந்தைய பதிவை வந்து ஏ கமா பி 2 பேர் செஞ்ச வேலை தான் பார்த்தோம். இப்போ இதில் சி என்ற ஒரு 3 பேர் செய்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ஏ கமா பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பி கமா சி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சி கமா ஏ அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். அப்போ ஏ கமா பி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இதுதான் கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து 10 நாட்கள், ஆப்ஷன் பி வந்து 30 நாட்கள், ஆப்ஷன் சி வந்து 20 நாட்கள், ஆப்ஷன் டி வந்து 60 நாட்கள். இப்போ இந்த கணக்கு எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, 2 பேர் ஏ பியும் சேர்ந்து ஒரு நாள் செய்த வேலை, ஒரு பி கமா சி சேர்ந்து ஒரு நாள் செய்த வேலை, அடுத்தது சி கமா ஏ சேர்ந்து செய்த வேலை. இப்போ நான் என்ன பண்ணோம்னா, இந்த 3 பேரும் செய்த வேலைன்னா முதல்ல கூட்டணும். கூட்டும் போது பார்த்தோன்னா இங்க போடுறோம் பாருங்க. இங்க ஏ கமா பி கமா சி, இது ஃபர்ஸ்ட் வந்து ஏபி செஞ்ச வேலை, அப்புறம் பிசி, அப்புறம் சிஏ. இது எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க, எழுதுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ கமா பி, ஏ கமா பி ஒரு நாளில் செய்த வேலை, ஒரு நாளில் மாரி பாயிண்ட் எடுத்து எழுதணும். ஒரு நாளில் செய்த வேலை ஈக்குவல் டு எவ்வளோ? 12. 1/12 அப்படி போத்தணும், தலைகளாக போட்டுக்கணும். 1/12. அடுத்தது இங்க என்ன ஆகுது? பி கமா சி, பி கமா சி அதே வேலை தான், அதே வேலையை ஒரு நாளில் செய்த வேலை எவ்வளோ? 1/15 இப்படி போட்டுங்க. 1/15 எழுதிக்கணும். அடுத்தது சி கமா ஏ, சி கமா ஏ ஒரு நாளில் செய்த வேலை ஈக்குவல் டு இதில் கொடுத்துருக்காங்க 1/20. ஓகேவா? இப்ப இந்த ஏ கமா பி வந்து 1/12, பி கமா சி வந்து 1/15, சி கமா ஏ வந்து 1/20. இப்ப இதுல வந்து என்னன்னா, இத 3 கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? இந்த 3 பேர் செய்த வேலை வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, இதை கூட்டும் போது இங்க பாருங்க, இதுல ஒரு ஏ, இதுல ஒரு ஏ, 2 ஏ, இதுல ஒரு பி, இதுல ஒரு பி, 2 பி, இதுல ஒரு சி, இதுல ஒரு சி, 2 சி. அப்ப இப்படி போட்டுக்கணும். 2a பிளஸ் 2b பிளஸ் 2c ஈக்குவல் டு அப்படி போடணும். இதுல இந்த 3த்துக்கும் என்ன இருக்குது? பொதுவா 2 வெளியே எடுத்தோம்னா a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு இப்படி வரும். இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப என்ன பண்ணுங்க, இதை கூட்டுங்க. என்ன இருக்குது? 1/12 பிளஸ் 1/15 பிளஸ் என்ன இது 1/20. அவ்வளவுதான்பா. இதுதான் ஸ்டெப். இது புரியுதா? இது மாதிரி எடுத்துட்டு இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணுவோம்? இது 12, 15 இருக்கு. எல்சிஎம் எடுங்க. 12, 15, 20 எல்சிஎம் எடுத்தோம்னா முதல்ல பாருங்க, முதல்ல இது 5ஆல் வகுத்தோம்னா இங்க பாருங்க, 5ஆல் வகுத்தோம்னா வகுக்க முடியாது. 12 அப்படியே போட்டுங்க. இந்த 3 5 15, 4 5 20. அப்புறம் இதை 3ஆல் வகுத்தோம்னா 4 3 12, 1 3 3 இங்க வகுக்க முடியாது, 4 அப்படியே போட்டுங்க. அப்புறம் 2ஆல் வகுத்தோம்னா 2 4, இங்க 2 4. இப்ப பெருக்குங்க இதை கரெக்டா. இப்போ 12 போட்டுக்கணும். 3 5 15, 4 5 20 வகுக்க முடியாது, அப்படியே போட்டுக்கணும். அப்புறம் 3ஆல் வகுத்தோம்னா 4 3 12, 1 3 3, இந்த 4 அப்படியே போட்டுக்கணும் வகுக்காதுன்றதுனால. 2ஆல் வகுத்தோம்னா 2 4, 2 4. இப்போ 3 பேருக்குங்க. 3 15, 15 2 30, 30 2 60,
திரும்ப ரெண்டாவது அடிக்கலாம். இதை திரும்ப ரெண்டாவது அடிச்சோம்னா இங்க பாருங்க, இது ஓ 2 ஓ 2 புரிஞ்சிச்சா, சுருக்கிட்டோம். அப்ப 13 15 15 2 30 32 60. அந்த 60 வந்து கீழே போட்டுங்க. இந்த 60 அப்படி போட்டீங்கன்னா இப்படி மேல போடணும். இதுதான் எல்சிஎம் எடுத்து சுருக்கிற முறை. இங்கதான் நீங்க கவனிக்கணும். இங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். எல்சிஎம் எடுத்து நம்பர் இங்க போட்டுக்கிறோம். இப்ப இந்த 60 12 வகுக்கணும். எவ்வளோ? 5 12 60 இல்லையா? அதனால அந்த 5 ஒன்னால பெருக்குனீங்கன்னா 5 போன மட்டும் தான் 5. இந்த பிளஸ் இந்த 15 60 வகுத்தா 4 4 போயிட்டு 4 5 20 4. அப்ப 4 × 1 4 இப்படி போடணும். பிளஸ் அடுத்தது இந்த 60 20 வகுத்தா 20 60 3. அப்ப 3 × 1 3. அவ்வளவுதான்பா. இது என்ன பண்ணும்? இதை கூட்டுங்க. 5 4 எவ்வளோ? 9 3 12. 12/60. இது அடிக்கலாமா? அடிச்சோம்னா இங்க என்ன வரும்? 1 12 12 I 12 60. என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 1/5 கிடைச்சிருக்கா? 1/5 கிடைச்சிருக்கு. இங்க என்ன இருக்குது? இப்ப இது ஆன்சர் கடைசியா லாஸ்ட் எழுதணும்னா 2 × A + B + C = 1/5. இப்ப இங்க ஒரு ஸ்டெப் சொல்றேன். இங்க இந்த 2 A + B என்ன இருக்குது? பெருக்கல் இருக்குது இல்லையா? ஈக்குவல் காண போனா வகுத்துல வந்துடும். அப்ப இங்க என்ன வரும்? அடுத்த ஸ்டெப் 5 × அடுத்த ஸ்டெப் எழுதணும்னா இங்க எழுதுறோம் பாருங்க. இங்க எழுதுறோம் பாருங்கன்னா A + B + C = 1/5 × 2. புரியுதா? ஒரு ஸ்டெப் எழுதுறேன். ஏன்னா இங்க வந்து பெருக்கல் இருக்கிற வகுத்தல் பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் வந்தா எல்லாம் மேத்தமெட்டிக் ரூல்ஸ் வகுத்தல் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும்? இந்த ஏற்கனவே 5 இருக்குது, இது கூட வந்தா 5 × 2 ஆயிடும். அப்ப 5 2 பெருக்கணும்னா = 1/10. புரியுதா? 1/10. இதுதான் வந்து A + B + C 3 பேரும் செய்து எத்தனை நாள்னா 10 நாட்களை செய்து முடிப்பார். 1/10 நாங்க தலையில அர்த்தம் இல்லையா? 1/20 10 எடுத்துக்கணும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அப்ப A + B + C 3 பேரும் சேர்ந்து 10 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார். எழுதுங்க. எழுதிட்டு யோசிச்சு பாருங்க. டவுட்னா கேளுங்க.